தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி இதுவரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்துள்ள தொகுதியாகும். இந்த தொகுதியில் 1952 முதல் 2021 வரை தேர்தல் 16 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுள்ளது. அந்த தேர்தலில் அதிகபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. தற்பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2014 மற்றும் 2021 என 2 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தற்பொழுது அமைச்சராக உள்ள திருமதி கீதா ஜீவன் அவர்கள். அவரை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் SCR விஜயசீலன் அவர்கள். மீண்டும் 2026ஆம் ஆண்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பது குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய, மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கு தான் அங்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. காரணம், அவர் நேரடியாக தலைமையின் மீதும் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டு அவர்களோடு இருப்பதால் அவருக்கு தான் மீண்டும் அந்த தொகுதி கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு. ஒருவேளை அவருக்கு அந்த தொகுதி மறுக்கப்பட்டால் அவருடைய சகோதரரும் தூத்துக்குடி மாநகராட்சியுடைய மேயராக இருக்கக்கூடிய திரு ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கு தான் அங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அங்கு ஒரே குடும்பத்தில் இருவரில் ஒருவருக்கு மட்டுமே அங்கு வாய்ப்பு உண்டு. வேற யாருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு இல்லை என்பது தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கள நிலவரம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக நிற்கப்போகிறார் என்பதை குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் வாய்ப்பு கேட்டுள்ளதாக தெரிகின்றது. அதேபோல் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு SCR விஜயசீலன் அவர்களும் தற்பொழுது ஓட்டுநர் அமைப்புசாரா ஓட்டுநரினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுதாகர் அவர்களும் அங்கு வேட்பாளராக களங்காண்பதற்கு 3 பேரில் யாருக்காவது ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதும், அங்கு ஒருவேளை அங்கு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அல்லது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு NDA கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்குவதற்கும் வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. இந்த தொகுதியில்தான் அங்கு தூத்துக்குடி துறைமுகம் என்பது உலக நாடுகளுக்கெல்லாம் அங்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தூத்துக்குடி துறைமுகம் இந்த தொகுதியில் தான் வருகின்றது. இந்த தொகுதியில் அதிகப்படியாக உள்ள சமூகம் இந்து மற்றும் கிறிஸ்தவ நாடார் சமூகங்கள், அதற்கடுத்து மீனவர்கள், அடுத்து இருக்கக்கூடியது சிறுபான்மையினர் மற்றும் பிற சமூகங்கள் அந்த தொகுதியில் கலந்து வாழ்கின்றனர். இந்த தொகுதி முழுவதுமாக தூத்துக்குடி மாநகராட்சி முழுவதுமாக இந்த தொகுதிக்குள் அடங்கும். இந்த தொகுதி என்பது மிகப்பெரிய தொகுதியாக அங்கு பார்க்கப்படுகின்றது. இந்த தொகுதியில் தற்போதைய கள நிலவரப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதற்கு தான் தற்பொழுது அங்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. நன்றி.